அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னுட்டு நாங்கள் துவண்டு போகக்கூடாது. எனக்கு அடித்த அடி மாதிரி உங்களை யாருக்கும் அடிக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாங்கித்தான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் செய்யலாது. காசு வேவன்றாவது தானே போய் சாப்பிடணும், சாப்பிட முடியும். யாரும் இல்லாத ஒரு இடத்துல தனியாக வந்து சிபிக்க போகிறோம்னு நினைப்பெல்லாம் இங்கே வந்தனான். கனடாவுக்கு வரைக்குள்ள 17 வருஷத்துக்கு முன்னம் நாங்கள் கனடா வரைக்குள்ள அப்படித்தான் வந்தனான். இன்றைக்கு நிறைய சொந்தம் இருக்குது, நிறைய நண்பர்கள் இருக்கணும். அதை விட இந்த யூடியூப் பார்க்குற நீங்கள் எங்கெங்கே எல்லாம் இருக்கிறீங்களன்னு தெரியாது. ஆனால் எங்களோட வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீங்க, எங்களோட வீடியோக்களெல்லாம் பார்க்குறீங்க. நிறைய சொந்தங்கள், நீங்களும் எங்களோட ஒரு சொந்தங்களாக இருக்கிறீங்க. வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும். இன்றைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர்கள் தினம். இந்த காதலர்கள் தினத்திலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன். அனைத்து காதலர்களுக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த காதலர் தினத்திலே இன்றைய தினம் நான் ஒரு உணவகம் ஒன்றுக்கு சாப்பிட வந்திருக்கிறேன். அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். தனிய வரையில் பாருங்கூறால் வந்திருக்கிறா, சரியான பிஸியாக இருக்கிறாவா, ஃபோனில் பிஸியாக இருக்கிறா பாருங்கோ. நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கு சாப்பிட வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒத்தாவியா என்று சொல்லப்படுற உணவகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் பே பண்ண போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். இப்படி வடிவாக இருக்கண்டு பாருங்கோ. நிறைய பேர் இன்றைக்கு வந்திருக்கணும், எல்லாமே சோடியாக தான் வந்திருக்கணும். அதில் கலமாரி ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் வந்துட்டுது. சாப்பிட்டு பார்ப்போம். கலமாரி ஃப்ரைக்கு வந்து டொமேட்டோ சோஸ் தந்திருக்கிறேன். நல்லா இருக்குது. கலமாரி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. ஓகே, எத்தனையாவது காதல் இடத்துல நமக்குது? 21st 21 வருஷமா? தேங்க்யூ. நான் ஆர்டர் பண்ணின இந்த சாப்பாட்டுக்கு பேர் பெனி ஜிஜி. இது வந்து இத்தாலியன் சாப்பாடு. பார்த்திங்கன்னா தெரியும், பெனி பாஸ்தா எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு சாப்பாடு. அதில் இதை நான் ஆர்டர் பண்ணினேன். காசு பே பண்ண பொருள் ஆர்டர் பண்ண சாப்பாடு இதுதான். பார்த்திங்கன்னா தெரியும், தொத்தலினின்னு சொல்கிறது. இது ஒரு இத்தாலியன் பாஸ்தா தான். இந்த ஒத்தாவே என்று சொல்லப்படுற இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாஸ்தா தான் அதில் ஃபேமஸாக இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்து நாங்கள் பாஸ்தா பாருங்கள், பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. சாப்பிட போட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு சாப்பிடுவோம். சரியா, பசிக்குது. மேலே பெனிஜிஜி நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய வரும் வாழ்க்கையில், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், நிறைய சந்தோஷம் வரும். எல்லாவற்றையும் கடந்து போகிறதான் வாழ்க்கை என்றுட்டு கடந்து போக வேண்டியான். யாரும் இல்லாத ஒரு இடத்துல தனியாக வந்து சிபிக்க போகிறோம்னு நினைப்பெல்லாம் இங்கே வந்தனான். கனடாவுக்கு வரைக்குள்ள 17 வருஷத்துக்கு முன்னம் நாங்கள் கனடா வரைக்குள்ள அப்படித்தான் வந்தனான். இன்றைக்கு நிறைய சொந்தம் இருக்குது, நிறைய நண்பர்கள் இருக்கணும். அதை விட இந்த யூடியூப் பார்க்குற நீங்கள் எங்கெங்கே எல்லாம் இருக்கிறீங்களன்னு தெரியாது. ஆனால் எங்களோட வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீங்க, எங்களோட வீடியோக்களெல்லாம் பார்க்குறீங்க. நிறைய சொந்தங்கள், நீங்களும் எங்களோட ஒரு சொந்தங்களாக இருக்கிறீங்க.
புலம்பெயர்ந்து வரைக்குள்ளே நாங்கள் இங்கே வரைக்குள்ளே நாங்கள் நினச்சி கொண்டு வந்து நாங்கள் இப்படியே போய் எங்களோட வாழ்க்கை இப்படியே முடிய போகுதுன்னு நினச்சி கொண்டு தான் வந்தாங்க. ஆனால் இப்போ எத்தனையோ ஆயிரம் பேர் எங்களோட வீடியோக்களை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ளே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் தான் இதெல்லாம் செய்கிறேன்னாண்டு சில வேளையில் நினச்சி கூட பார்க்குறேன். ஒரு வீடியோக்கள் போடக்குள்ளையும் ஒவ்வொன்று செய்யக்குள்ளையும் அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். இந்த ஆதரவு எப்போவும் எனக்கு தந்து கொண்டிருந்தோ நானும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான காணொலிகளை என்னால் இயல்பான வரைக்கும் நானும் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். சரிதானே? வாழ்க்கையில் எல்லாம் பெறும், கஷ்டம் பெறும், துன்பம் பெறும், எல்லாத்தையும் கடந்து போகிற தைரியம் உங்களுக்கு வரணும். எல்லாத்தையும் சிம்பிளாக எடுத்துடணும். எத்தனையோ விமர்சனங்கள் வரும். நல்லவன் இல்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க, இவன் கெட்டவன் என்றுவாங்க. எல்லாத்தையும் கடந்து கொண்டு போங்க. இந்த 4 பேர் 4 விதமாக கதைப்பாங்கன்னுவாங்க. அப்படி 4 பேர் இருப்பாங்க. எங்களோட லைஃப்லேயும் கணக்கு பேர் 4 விதமாக கதைப்பாங்க. இடியும் கதைப்பாங்க, நிறைய கதைப்பாங்க. உங்களுக்கும் அப்படியெல்லாம் வாழ்க்கையில் வந்து போகும். எல்லாவற்றையும் தைரியமாக தாங்குகிற வெள்ளமே உங்கள்தான் பெறவும். என்னை பற்றி கதைக்கிறதுக்கு இவங்க ஆறுன்ற ஒரு தைரியம் எங்கள்கிட்ட இருந்து பெற வேண்டும். அடுத்தவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்ட்டு நாங்கள் துவண்டு போகக்கூடாது. எனக்கு அடித்த அடி மாதிரி உங்களை யாருக்கும் அடிக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாங்கித்தான் வந்திருக்கிறேன் நான். அதோட பார்க்கல எல்லாமே சிம்பிளாக தான் தெரியும். எப்படி பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரி வரணும்னு தெரியாத ரூபத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எல்லாவற்றையும் தைரியமாக தாங்கி கொண்டு போகிறதுக்கு நீங்கள்லாம் உங்களை தயார்படுத்தணும். அடுத்தவன் வந்து யாரும் உங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்லை, அடுத்தவன் கூட ஃபேமிலியை பார்க்க போகிறதும் இல்லை. யாரையும் நம்பி இருக்காதீங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த நாட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த புலம்பெயர்ந்த நாட்டில் வந்திருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸாக இருக்கும், நீங்கள் யாரையும் நம்பி இருக்காதீங்க. உங்களோட காலில் நிற்க பாருங்க. நீங்கள் துடிஞ்ச ஒரு முடிவுகள் எடுக்கிற முடிவுகள் நல்லதாக மாற்றும். எது நடந்தாலும் சிரித்து போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. கணக்க விமர்சனங்கள் வரும், கணக்க பேர் உங்களை பற்றி பின்னால் காய்ப்பாங்க. முன்னால் கதைக்க தைரியம் இல்லாதவன் தான் உங்களுக்கு பின்னால் காய்ச்சி கொண்டிருப்பான். உங்களோட தைரியம் இருக்கிறவன் தான் நேராக வந்து உங்களோட காய்ப்பாங்க. சரிதாங்க? அதே மாதிரி நாங்கள் முன்னுக்கு சாப்பிட்டுருக்கா இவன் வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி என்றது சொல்லி உங்களை பார்க்குற துணையும் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற ஆளாக இருக்கணும். சொல்கிறவன் சொல்லி கொண்டு தான் இருப்பான். அது கேட்குறது எங்களோட கையிலான் இருக்கு. காலில் போடுற செருப்பு மாதிரி வாசல்லையே கலட்டி விட்டுருவோம் எல்லாத்தையும். அப்போ தான் வீட்டிலையும் சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தர எல்லாரையும் இந்த வீட்டில் ஒருத்தராக தான் நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காண்டி இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஆலோசனை தாரீங்க. சில பேர் என்ன ஹர்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் வந்து எழுதுறீங்க. எழுதிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் எழுதுகிற உங்களோட எழுத்துக்களை வச்சு தான் உங்களை ஒருத்தர் தீர்மானிப்பினும் நீங்கள் ஆறுன்றது. உங்களை நீங்களே படம் போட்டு காட்டிடுவீங்க மற்ற ஆக்களுக்கு, நான் தான் இதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் செய்கிற ஒரு செயற்பாடுகள், நீங்கள் நடந்து கொள்கிற விதங்கள், நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் உங்களை ஆறுன்றதை மற்றவைக்கு காட்டிக்கொள்ளும். அது யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் உங்களை காட்டிக்கொள்ளும். நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிற நீங்கள்னு சொல்லி, எப்படிப்பட்ட வக்கர புத்தி படைச்ச நீங்கள்ன்றது உங்களை நீங்களே காட்டிக்கொள்வீங்க. ஒரு அம்மா இருக்கிறா, நான் நினைக்கிறேன் கொழும்பில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அந்த பொம்பளை பிள்ளையும் மருமகனையும் வன்கூவருக்கு அனுப்பிட்டு அந்த அம்மா உருக்கமாக அனுப்புகிற ஒரு மெசேஜும் கேட்க எனக்கே ஒரு அந்தரமாக இருக்குது. அப்படி சில உறவுகள் ஆறுதல் தேடுற உறவுகளாயும் இந்த வலைத்தளத்தில் இருக்கிறீங்க. இந்த வலைத்தளம் மூடாக நான் சந்தித்த உறவுகள் நிறைய பேர், சம்பாதிச்சிருக்க நிறைய பேர், ஃபேஸ்புக் கூட இருக்கட்டும், டிக்டாக் கூட இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லா உறவுக்குள்ளாலேயும் நிறைய பேரை நல்ல உறவுகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். சந்தோஷமாக பயணிப்போம். இந்த காலகட்டத்தில் அப்படியே எல்லோரும் நினைச்சு கொள்ளும்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன பிரச்சனைடா, இவாக்கு இந்த பாஸ்தா பிடிக்காது. இன்றைக்கு நான் கூட்டி கொண்டு வந்து பாஸ்தாவை வேண்டி கொடுத்துட்டேன். பாஸ்தா சாப்பிடுறது இல்லையா, ஒன்றும்
செய்யலாது. காசு வேவன்றாவது தானே இப்போ சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடியும். ஒரு மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது.